இது வந்து க்ரீன் சிக்கன் கிரேவி பண்ணுறது. இதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் வெங்காயம் வறுத்துக்கணும், தக்காளி வறுத்துக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராமு, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு, இது எல்லாமே வந்து ஒரு 10 கிராமில் வச்சுக்கணும். ஆனால் சோம்பு மட்டும் ஒரு கைப்பிடி சின்னதாக கைப்பிடிக்கு கைப்பிடாத மாதிரி கம்மியாக எடுத்துக்கணும். தாளிப்பு போட சொல்ல மட்டும் எண்ணெய் வந்து 100 ml போட்டுக்கணும். இது வந்து கிரீன் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 200 கிராம் வெங்காயம், தக்காளி 200 கிராம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே வந்து 10 கிராம் இருக்கணும். அப்புறமா பிரியாணி இலை ஒரு 2 இருந்தால் போதும். அதேமாதிரி அன்னாச்சி பூவு ஒரு 3. இதில் கரம் மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா, ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கல்பாசி, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, சோம்பு, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து கவரில் பச்சை மிளகாவை அரைச்சி ஊற்றுறோம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, அது 3த்துமே வறுத்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். கோழிக்கறி பார்த்தா 3/4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ கறி. இது நல்லா இதாகும், நல்லா வரும். பாருங்க, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இது 3 போட்டு அது பேஸ்ட் பண்ணி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்காய், சோம்பு, கடலை, உடச்ச கடலை, முந்திரி, பட்டை, லவங்கம், இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருவோம். அது இன்னும் கொஞ்சம் போட்டு ஊற்றிடுவோம்.